2024-25 நிதி ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. இன்னும் காப்போம் நம்மை காக்கும் 48 சிகிச்சைக்கான உச்சவரம்பு 1 லட்சத்தில் இருந்து ரூபாய் 2 லட்சமாக உயர்வு. இமாச்சல பிரதேசத்தில் மாநிலங்களவை தேர்தலை தொடர்ந்து அரசியல் குழப்பம் ஏற்பட்டு அங்கு பெரும் எண் விளையாட்டு நடந்து வருகிறது. இதுகுறித்த புள்ளி விவரங்களை விவரிக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன்குமார். இமாச்சல் பிரதேச மாநில சட்டமன்றத்தில் மொத்தம் 68 சட்டமன்ற தொகுதிகள். இதுல காங்கிரஸ் கட்சிக்கு 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. 3 பேர் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கிறாங்க. இமாச்சல் பிரதேச மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு ஒருத்தருக்கு 35 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை. காங்கிரஸ் கட்சி வசம் 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்றதுனால மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அனுப்புறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்ல. அதனாலதான் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அபிஷேக் மனு சிங்வி அவர்களை இந்த ராஜ்யசபா தேர்தலுக்கான தங்களது கேண்டிடேட்டா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் ஹர்ஷ் மகாஜன் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி தங்களது வேட்பாளராக நிறுத்தி இருந்தாங்க. சோ அப்கோர்ஸ் காங்கிரஸ் கட்சி சுலபமா வெற்றி அடைஞ்சிரும், அபிஷேக் மனு சிங்வி மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுருவாரு அப்படின்னு பெரிய அளவுல நம்பிட்டு இருந்த சூழல தான் ஒரு பெரிய திடீர் திருப்பமா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் 3 சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களும் மாற்றி வாக்களிச்சிருக்காங்க. அதாவது காங்கிரஸுக்கு வாக்களிக்கிறதுக்கு பதிலா பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றி வாக்களிச்சாங்க. இதனால 34 தொகுதிகளை, அதாவது 34 வாக்குகளை இந்த 2 கேண்டிடேட்டுகளுமே பெற்றாங்க. யாருமே வெற்றி பெற்றதா அறிவிக்கப்படல. இதனை அடுத்துதான் குலுக்கல் முறை அப்படின்ற ஒரு நடைமுறை செயல்படுத்தப்பட்டு அதுல பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளரான மகாஜன் அவர்கள் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதா அறிவிப்பானது வெளியானது. இது காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா இமாச்சல் பிரதேச மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் குழப்பங்கள் அப்படின்றது ஓராண்டிற்கு முன்பாகவே, அதாவது இமாச்சல் பிரதேச மாநில முதல்வரா சுக்விந்தர் சிங் சுக்கு அவர்கள் பதவியேற்ற நாள் முதலே தொடர்ச்சியா நீடிச்சிட்டு வரதை பார்க்க முடியுது. இந்த மாநிலங்களவை தேர்தல் அப்படின்றது அந்த உள்கட்சி பூசல் பெரிய அளவில் வெடிச்சதற்கான ஒரு வாய்ப்பா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறதா அரசியல் நோக்கர்கள் கூறுறாங்க. இந்த சூழல்ல நம்பிக்கையில்லா தீர்மானம் நடத்தப்பட்டா நிச்சயமா காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமா இருக்கு. சோ அதனால கணக்குகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்த தொடங்கி இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி. இப்ப இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 15 பேரை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இருந்து சஸ்பெண்ட் செய்யறதா சபாநாயகர் அறிவிச்சிருக்கிறாரு. சோ இதன் மூலியமா நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒருவேளை கொண்டு வரப்பட்டா அதுல ஆட்சியை தப்பிச்சுக்கிறதுக்காக ஒரு மிக முக்கியமான உக்தியா இது பார்க்கப்படுது. ஆனாலும் இந்த யுக்தி அவங்களுக்கு எவ்வளவு தூரம் கை கொடுக்குது, இன்னும் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறி போறதுக்கு, கட்சி தாவருக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து கவலையான ஒரு முகத்துடன் தான் இமாச்சல் பிரதேச மாநில அரசியலை அணுகிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால நேரடியா பார்க்க முடியுது. தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் நிரஞ்சன். 2024-25 நிதி ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. இன்னும் காப்போம் நம்மை காக்கும் 48 சிகிச்சைக்கான உச்சவரம்பு 1 லட்சத்தில் இருந்து ரூபாய் 2 லட்சமாக உயர்வு.